கன்னியாகுமரியில் பச்சிளம் குழந்தையின் வாயில் டிஷ்யூ பேப்பரை திணித்து பெற்ற தாயே கொலை செய்த சம்பவம் பதைபதைக்க செய்திருக்கிறது. காதல் கணவன் குழந்தையிடம் அன்பு மழை பொழிந்த கோபத்தில் தாயே யமனாக மாறியிருக்கிறார். நடந்தது என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே பாலூர் காட்டுவிளை பகுதியை சேர்ந்தவர் பெனிட்டா ஜெய அண்ணாள். 21 வயதான இவர் திண்டுக்கல் பகுதியை சேர்ந்த கார்த்திக் என்பவரை காதலித்து வந்துள்ளார். இவர்களின் காதலுக்கு பெண்ணின் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அதை பொருட்படுத்தாமல் காதலனை கரம் பிடித்துள்ளார். இதையடுத்து தம்பதி இருவரும் திண்டுக்கல் பகுதியிலேயே வீடு எடுத்து அங்கேயே வசித்து வந்தனர். இருவரும் மகிழ்ச்சியாக இல்லற வாழ்க்கையை தொடர்ந்த நிலையில் 1.5 மாதத்திற்கு முன்னதாக பெனிட்டாவுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. தனது மகளுக்கு குழந்தை பிறந்ததும் மனம் மாறிய பெனிட்டாவின் பெற்றோர் அவரை சொந்த ஊருக்கு வருமாறு அண்மையில் அழைப்பு விடுத்துள்ளனர். தங்களது எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்த போதும் அதை மறந்து மகள் மற்றும் பேத்தியை அன்போடு வரவேற்றுள்ளனர். இந்நிலையில் தன்னுடைய மனைவி மற்றும் மகளை பார்ப்பதற்காக கார்த்திக் பாலூர் காட்டுவிளைக்கு வந்துள்ளார். திடீர் என்று வியாழக்கிழமை அதிகாலையில் வீட்டில் இருந்த பச்சிளம் குழந்தை வழக்கத்திற்கு மாறாக அசைவின்றி கிடந்துள்ளது. அதை கண்டு அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் குழந்தையை பாலூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். அதை கேட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளனர். பிறகு மருத்துவமனை சார்பாக போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனே விரைந்து வந்த கருங்கல் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக ஆசாரி பள்ளத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உடற்கூறாய்வு அறிக்கையில் குழந்தை கொலை செய்யப்பட்டதாக மருத்துவர்கள் சந்தேகம் தெரிவித்தனர். இதையடுத்து குழந்தையின் தாய் பெனிட்டாவை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியானது. காதல் திருமணம் செய்த கணவன் தன்னுடைய மனைவி மீது மிகுந்த பாசத்துடன் இருந்து வந்துள்ளார். அவருக்கு பெண் குழந்தை பிறந்ததும் அதன் மீது தந்தை பாசமழை பொழிந்துள்ளார். இதை மனதில் வைத்துக் கொண்டு பெனிட்டா தன்னுடைய கணவரிடம் காரணமே இன்றி அடிக்கடி சண்டையிட்டுள்ளார். இது தெரியாமல் கார்த்திக் தொடர்ந்து தன்னுடைய மகளிடம் அபரிமிதமான அன்பை கொட்டியுள்ளார். அதை கண்டு ஆத்திரமடைந்த பெனிட்டா பெற்ற குழந்தை என்றும் பார்க்காமல் பச்சிளம் குழந்தையின் வாயில் டிஷ்யூ பேப்பரை திணித்துள்ளார். அதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இளம்பெண் பெனிட்டாவை கைது செய்தனர். மேலும் குழந்தை கொலை செய்யப்பட்டதில் வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காதல் கணவன் தன் மீது பாசம் காட்டாமல் குழந்தையிடம் அன்பு மழை பொழிந்ததாக கூறி பெற்ற குழந்தையை தாயே ஈவு இரக்கமின்றி கொலை செய்த சம்பவம் கன்னியாகுமரியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.